இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம், நீ முதல்ல கிளம்புமா. இருங்க சார், ஜெயந்தி வந்துட்டோம், நான் சொல்லிட்டு கிளம்பிடுறேன். ஐயோ நான் சொல்லிக்கிறேம்மா, புரிஞ்சுக்கோங்க, கிளம்புங்க. சார் என்ன சார் பிரச்சனை? ஏன் சார் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? அண்ணா யார் இது? அது 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 வந்து இந்த பொம்பளைக்கு நம்ம வீட்ல என்ன வேலை? எதுக்கு நம்ம அக்கவுண்ட் ஃபைல் எங்க இருக்கு? அது வந்து சார் இந்த பொம்பளை கிம்பளன் பேசுற வேலைலாம் வேண்டாம். ஐயோ நான் ஆடிட்டர், கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க. செல்வம் சார் தான் ஆடிட் பார்க்க இங்க அனுப்புனாரு. ஆடிட்டர்? என்ன ஏன் நடக்குதுங்க? அது வந்து ஆடிட்டர் செல்வம் சாரு எங்க வெளியே போயிட்டாரா? அவர் வர்றதுக்கு 2-3 நாள் ஆகுன்னுட்டு இந்த அம்மாவோட புருஷனை தான் போக சொல்லியிருக்காரு. ஆனா அவர் இந்த அம்மாவை அனுப்பி வச்சுட்டாருண்ணே. யோ கணேசா, நான் கேட்டப்ப ஜெயந்தியோட ஃப்ரெண்டுன்னா ஆடிட்டர்னு சொல்லி நீ. அதுவும் தான் தம்பி, ஆனா ஆடிட்டர்னு சொல்றதுக்குள்ள நீங்க உள்ள போயிட்டீங்க. பாத்தியா அந்த செல்வத்தை? நம்ம வீட்டுக்கு இந்த பொம்பளை அனுப்பியிருக்கான். நம்ம மேல இருக்கிற பயம் எல்லாம் போயிடுச்சு. பொம்பளையா இருந்தா என்னங்க? ஏன் பொம்பளை ஆடிட்டிங் பார்க்க கூடாதா? நானும் பார்த்துட்டே இருக்கேன், வந்ததும் வராததுமா யார் இந்த பொம்பளைன்னு கேட்டுட்டு இருக்காரு. ஐயோ ஜெயந்தி, இந்த காஃபிக்காக வெயிட் பண்ணதுனால தான் இவ்ளோ பிரச்சனையும். என்ன வேற கோத்து விடுறாளே. குடு. யார் வீட்டு வந்து சத்தம் போட்டு பேசிட்டு இருக்க? பொம்பளைய லட்சணமா வீட்டுக்குள்ள இருக்கிறத விட்டுட்டு வேலை பாக்குறேன் வெங்காயம் பாக்குறேன்னு வீடு வீடா சுத்துறதே தப்பு. இதுல அதெல்லாம் நாங்க பண்ணக்கூடாதா, இதெல்லாம் நாங்க பண்ணக்கூடாதான்னு கேள்வி வேற கேக்குறியா? உன்னை அனுப்புறது செல்வம் தானே? அந்த ஆள்கிட்ட பேசிக்கிறேன். சார் சொல்லுங்க சார். யாரை கேட்டு இங்க ஆடிட்டிங் பார்க்க ஒரு பொம்பளை அமிச்ச? சார் அது தெரியாம நடந்து போச்சு சார். ஃபைலிங்க்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அர்ஜென்ட்டுங்கிறதுனால தான் சார், இல்லைன்னா பெனால்ட்டி விழுமேங்கிறதுனால தான். அர்ஜென்ட்னா நீ வந்து ஆடிட்டிங் பாரு, இல்ல வேற யாராவது அனுப்பு. அதை விட்டுட்டு ஒரு பொம்பளை அனுப்பி என்ன அசிங்கப்படுத்துவியா? சார் அப்படிலாம் இல்லை சார். சார் சார் இப்படிதான் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்லை. இதுக்கு நான் பெனால்ட்டி கட்டு போயிடுவேன். இதோட நீ ஆடிட்டிங் பார்க்க தேவையில்லை, நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன். சார் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். இந்த காலத்துலயும் இப்படிப்பட்ட ஆளுங்களா? ச்சே. யோ அக்கௌண்ட்ஸ் ஆனா பயம் விட்டு போச்சா? யாரை கேட்டு இவளை உள்ள விட்ட? என்ன மன்னிச்சிருங்கண்ணே, இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். இவ ஃபைலிங் பண்ணி நம்ம ஒன்றும் ஐடி கட்டணும்னு தேவையில்லை. பெனால்ட்டி வந்தாலும் பரவாயில்ல, பொறுமையா பார்த்துக்கட்டு. யோ அக்கௌண்ட்ஸ் உனக்கு இருக்கியா? ஐயோ கடவுளே, உன் ஃப்ரெண்டு உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன்.